ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான வைஷ்யாஸ் வீடுகளில் செய்கிற ஒரு பத்திக்காய் உருண்டை மோர் குழம்பு. இது கண்டிப்பாக கல்யாண வீடுகளில் இருக்குங்க. எங்கள் கம்யூனிட்டியில் கல்யாண வீடுகளில் இந்த மோர் குழம்பு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மோர் குழம்பு. அது மட்டும் இல்லைங்க, இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, பருப்பு சாதத்தோடு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம், குவிக்காகவும் செய்யலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வைஷ்யாஸ் வீடுகளில், அதுவும் கல்யாண வீட்டில் இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. இது பத்திக்காய் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொன்னேன். நான் அந்த மோர் குழம்புக்கு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போ அந்த பத்திக்காய் உருண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த மோர் குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு பாருங்கள், தேங்காய் மிக்சியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு இந்த பத்திக்காய் உருண்டை மோர் குழம்பு செய்யும் போது இது கொஞ்சம் மோர் குழம்பு தண்ணியாக தான் இருக்கணுங்க. நம்ம அந்த பத்திக்காய் உருண்டை செஞ்சு இதில் போட்டுட்டோம் அப்படின்னா அது அதில் இருக்கிற மாய்ஸ்சரை தண்ணியை இழுத்துக்கும். அதனால இது நம்ம கொஞ்சம் நீர்த்து தான் இந்த மோர் குழம்பு செய்யணும். சாதாரணமாக காய்கறி போட்டு வைக்கிற மாதிரி மோர் குழம்பு நம்ம திக்காக செய்யக்கூடாது. இதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை தண்ணியில் சேர்த்து இந்த தேங்காயில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கணுங்க. மோர் குழம்புன்னா இந்த துவரம்பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் நான் துவரம்பருப்பு தான் இதுக்கு மெயினாக பண்ணுவேன். பொட்டுக்கடலை போட்டும் செய்யலாம். அதாவது துவரம்பருப்புக்கு பதிலாக எல்லா பொருட்களும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த துவரம்பருப்புக்கு பதில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். சிலர் அரிசி சேர்ப்பாங்க, பச்சரிசி 1 ஸ்பூன் சேர்ப்பாங்க. அது போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கொதி வர்ற வரைக்கும் பக்கத்தில் நின்று அடிப்பிடிக்காமல் கிளறிட்டு இருக்கணும். இந்த துவரம்பருப்பு போட்டு செய்யும்போது ருசி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு பெருங்காயம், மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்து இருக்கும்போது மோர் குழம்பு எப்பவுமே ருசி ஜாஸ்திங்க. இதுக்கு சீரகம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் மோர் குழம்பு. அப்புறம் காஞ்ச மிளகாய். இதில் தாளிக்கிறதுல பச்சை மிளகாய் நான் 2 போட போகிறேன். அதனால இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 3 காய் நம்ம போட்டுக்கலாம். இது கலரும் நல்லாயிருக்கும். இது மாதிரி காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து செய்யும் போது கலர் ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நம்ம இந்த பாத்திரத்துக்கு குவான்டிட்டிக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா வெறும் மோர் குழம்பு, அதாவது பத்திக்காய் உருண்டை இல்லாமல் வெறும் நார்மலாக செய்கிறோம் அப்படின்னா துவரம்பருப்பு 2 மடங்காக போட்டுக்கலாம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறதா சொன்னேன் இல்லைங்களா. 3 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ தயிர் பாருங்கள், நம்ம தனியாக சிலுப்ப வேண்டியதில்லை. இது புளிச்ச தயிர். இதை நான் இந்த பாத்திரத்தில் மிக்சியில் போட்டு இதையே நம்ம அடித்து ஊற்றிடலாம். இது முந்தி நாள் தயிராகவும் இருக்கலாம், இல்லை 2 நாள் பழசாகவும் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரை இதில் ஊற்றிட்டு இதுக்கு தண்ணி. இந்த புளிப்பு தன்மை அவங்கவுங்களுடைய ஃபேமிலிக்கு பொறுத்ததுங்க. ஒவ்வொருத்தர் மோர் குழம்புனா நல்லா புளிப்பாக இருக்கணும் அப்படின்வாங்க. சிலர் புளிப்பு ரொம்ப இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்கவுங்களுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த புளிப்பு தன்மையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இது கொதிச்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இன்னும் கொஞ்சம் அதாவது இந்த உருண்டையெல்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே வரும். இப்போ இந்த அளவுக்கு நீர்த்து இருக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மோர் குழம்பு எவ்வளோ உப்பு வேணுமோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடலாம் இதுக்கு. ஏன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாத்தோடையும் மேனேஜ் ஆகணும். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தாளித்தம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு கடுகு, இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இப்படி வைக்கும்போது உடனே நம்ம இந்த வாண்டியில் எண்ணெய் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம போண்டாவுக்கு மிக்ஸ் பண்ணி செய்யறதுக்கு சரியாக இருக்கும்.
இந்த மோர் குழம்பு வந்து மொத்தமே ஒரு ½ அன் ஹவரில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். மோர் குழம்பு வந்து துவரம்பருப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நமக்கு போண்டாவுக்கு, அதாவது அந்த பத்திக்காய் உருண்டை போடுறதுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த குட்டி டம்ளரில் எடுக்கிறேன். இந்த பத்திக்காய் உருண்டை வந்து நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெடாது. உங்களுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த குட்டி டம்ளரில், நான் ஏன் இந்த குட்டி டம்ளரில் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் டைமாக இருந்ததா அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக செஞ்சு பார்க்கலாம். நிறைய செஞ்சு நான் உங்களுக்கு அளவு நிறைய காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு போடணுமா அப்படின்னு இருக்கும். அதுக்கோசமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த குட்டி டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, இந்த கடலை மாவு எடுத்த டம்ளர்லேயே, இந்த குட்டி டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, இந்த அளவுக்கு அரிசி மாவு இருந்தால் போதுங்க. இது வந்து மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மோர் குழம்புல போடும்போது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அனல் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து இதில் சூடான எண்ணெயை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இது எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, அப்புறம் சன்னமாக அரிஞ்சு வச்சிருக்கிற முந்திரி, இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதோட வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இப்போ துவரம்பருப்பு நம்ம மோர் குழம்புக்கு போடும்போது இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வெள்ளரி வெலை கொஞ்சோண்டு போட போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலுங்கிறதால இந்த வெள்ளரி விதை இதெல்லாம் சேர்க்கணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் போடும்போது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம இந்த போண்டாவை வந்து முந்தி நாள் கூட, இந்த பத்திக்காய் உருண்டையை முந்தி நாள் கூட நம்ம செஞ்சு வச்சிடலாம். இது வந்து 1 வீக் வரைக்கும் கெடாதுங்கிறதால தைரியமாக இதை நம்ம செஞ்சு ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டு கூட மறுநாள் இதை மோர் குழம்பு செய்யலாம். இப்போ ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு, குக்கிங் சோடா ஒரே ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுமே இதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ பார்த்தீங்களா, மோர் குழம்பு நான் கையே வைக்கலை. இப்போ நம்ம அடுப்பில் வச்சதுமே இப்படியே இருக்குது. இதுவே நம்ம பச்சரிசி போட்டோம் அப்படின்னா இதை நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன். இப்போ நம்ம இது தண்ணி விட்டு போண்டா பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம், சூடான எண்ணெய் ஊற்றிருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கை வைங்க. இப்போ இது முதல்ல வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது எப்படி போடுவாங்க அப்படின்னா, கையில் எடுத்து அப்படியே உதுத்து விடுவாங்க, சின்ன சின்னதாக வரும். அது அன்ஷேப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, இப்போ இதை வந்து அன்ஷேப்பாக தான் போடுவாங்க, கையில் எடுத்து அப்படி அப்படியே உதுத்து விடுவாங்க. அதுவும் கல்யாண வீட்டில் செய்யும்போது அதோட சுவையே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எங்கள் வைஷ்யாஸ் கம்யூனிட்டியில் இந்த பத்திக்காய் உருண்டை மோர் குழம்பு அப்படின்னா இந்த கல்யாண வீட்டில் கண்டிப்பாக ஒன்று நிச்சயதார்த்தத்துக்கோ இல்லை முகூர்த்தத்துக்கோ கண்டிப்பாக இருக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோர் குழம்பு. இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை உதுத்து விடலாம். இப்போ சமையல்காரங்க வந்து அப்படியே இப்படி 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 பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும், அன்ஷேப்பாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப வீடுகளில் வந்து காலையிலேயே செஞ்சுடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மோர் குழம்பு வந்து கீரை போட்டு செய்யலாம். என்னுடைய லிங்க்லேயே கீரை போட்டு பிளெயின் மோர் குழம்பு அப்படின்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மோர் குழம்புல வந்து இந்த உருண்டை நான் இன்னைக்கு இது போடுறேன் இல்லைங்களா, இது இல்லாமல் வேற இன்னும் 2 வெரைட்டிஸ் கூட போடலாம். நாம் அதையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்க இது போதும். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது திக்னஸ்ஸு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இந்த போண்டா போட்டதுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். நாம் இதை ஒரு தரம் கிளறி விட்டுடலாம். இப்போ இது பொரியட்டும் இன்னும் கொஞ்சம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்து போச்சு. இப்போ நாம் இதை எடுத்து அப்படியே மோர் குழம்புல போடலாம். நல்ல எண்ணெய் வடிய விட்டுக்கோங்க, அனல் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மோர் குழம்பு, பத்திக்காய் உருண்டை மோர் குழம்பு. இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மோர் குழம்புல போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு அடிசல் போட்டிருக்கேன், இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். இதை வந்து எப்படி அப்படின்னா பல இலையில பரிமாறும்போது கல்யாண வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பரிமாறுவாங்க. அதாவது இலையில பரிமாறும்போது வெறும் இந்த பத்திக்காய் உருண்டை மட்டும் அந்த பஜ்ஜி போண்டாவுக்கு பதிலாக பரிமாறுவாங்க. சில வீடுகளில் வந்து சில கல்யாண வீட்டில் வந்து இதை மோர் குழம்பா பரிமாறுவாங்க. இது வந்து இந்த பத்திக்காய் உருண்டை வந்து பிளெயினாக நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ஒரு ஸ்நாக்காகவும் ஆச்சு, ஒரு மோர் குழம்புக்கு ஒரு டிஷ்ஷாகவும் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம போக முடியலன்னா கூட இதை வச்சு நம்ம ஒரு அந்நிய பொழுதை வந்து நம்ம கழிச்சிடலாம். இப்போ நாம் இந்த மோர் குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க. 5 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இதுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ இது வந்து வெந்ததுமே நம்ம இதை கொஞ்சம் போட்டுடலாம் அதில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் மோர் குழம்பு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம எந்த அளவுக்கு அடுப்பில் வச்சோமோ அந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம திக்காக இருக்கும். இப்போ வந்து இன்னும் நேரம் ஆக ஆக இன்னும் திக்காகும். இப்போ வந்து பாருங்கள் சூடு பறக்குது. இப்போ தான் 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா இன்னும் பறக்கும், அதாவது கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள் அருமையான ஒரு மோர் குழம்பு, பத்திக்காய் உருண்டை மோர் குழம்பு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு. இதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கங்க. அதாவது நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக இது சாப்பிட்ணும் அப்படிங்கிற நினப்பும் இருக்கும். சிலருக்கு வந்து வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மோர் குழம்பு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. அதே போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, சத்தம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல எம்மியான ஒரு டிஷ்ஷு. ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு வேண்டிய ஐட்டம்ஸை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.